ஆக்சுவலா இது எல்லாருக்குமே தெரியும். ஸ்டாலின் போயிட்டு நம்ம மோடியை மீட் பண்ணி பேசினது தெரியும். அவங்க பின்னாடி நின்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். மூடி மறைக்கிறதுக்காக பேசுறாங்களே தவிர. உதயநிதி வந்து அவங்க குடும்பத்தோட அரசியல், தாத்தா முறை அப்பா முறை அதை வச்சு செலவு பண்ணி இவங்களால இது வரைக்கும் என்ன சேஃப்டி கொடுத்தாங்க, யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன வேலை கொடுத்தாங்க? எதுவுமே கிடையாது. அப்புறம் எப்படி நம்ம இவங்க வேணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்ப்போம்? நாங்கள் தற்கூரி தான், நாங்கள் அணில் கூட்டம் தான், ஆனால் ஓனா கூட்டம் இல்லை. வேற என்ன சொல்றது? அவங்களுக்கு எதனா பேர் வைக்கணுமா? அவங்களாம் ஒரு அண்டா ஊத்தி. ஜூலிக்கு வந்து இப்போ வருமானம் இல்லை, வேலை இல்லை, அதனால அவங்க வந்து இதை வச்சு சம்பாதிக்கலாம். தளபதியை பத்தி பேசினாதான் மீடியால வந்து இன்னும் பிரபலமாகலாம்னு நினைக்கிறாங்க. சரி, ஒரு பொருட்டாவே மதிக்கலன்னா ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஒரு பிரச்சாரத்துக்கு பெர்மிஷன் கேட்டா கொடுக்க மாட்டீங்க. விஜய் எங்கேயாவது போனா பிரச்சனை பண்றீங்க. அவர் பொருட்டா மதிக்கலன்னா நீங்க பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு போக வேண்டியது தானே? ஏன் அவருக்கு இவ்வளவு தூரம் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கீங்க? எல்லா இடத்துலயுமே எதுக்கு பிரச்சனை கொடுக்குறீங்க? எங்களோட அந்த தலைமுறை நல்லா இருக்கணும். சின்ன சின்ன பசங்களாம் நல்லா படிக்கணும். எந்த ஒரு போதை பழக்கத்துக்கும் கெட்டு போக கூடாது. அவர் வந்து டிஎம்கேல இருந்திருக்காரு, ஏடிஎம்கேல இருந்திருக்காரு. அது அவருடைய கோட்டை, சரிங்களா? எந்த ஒரு அரசியலும் அது உள்ள வந்து நடக்கக்கூடாது அப்படின்றத அவரும் நினைச்சிருக்கலாம், சரிங்களா? நம்ம எல்லாரையுமே வந்து யாரையும் நம்ம நம்ப முடியாது. உள்ள வந்துட்டாங்க, பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. இதை நம்ம உடைக்கணும்னு நினைச்சு பிளான் பண்ணியிருக்காங்க. தற்கூரின்னு சொல்ற அளவுக்கு அவங்க எல்லாருமே இப்ப நம்மளை பார்த்து காப்பி வச்சுட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு எல்லாம் ஈஎச்ஆர் காப்பின்னு தான் பேர் வைக்கணும். நம்ம ஒரு விஷயம் அவங்களால சொந்தமா பண்ண முடியுமான்னு கேளுங்க. ஒரு சின்ன நடையில இருந்தே இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கட்டும், பேசுற வித டயலாக் முத கொண்டு எதையாவது அவங்க திருட்டு கும்பல். ஆமா, திருட்டு கும்பல், அவ்வளவுதான். தீய சக்தி. எத்தனை மீடியால எடுத்து போட்டாங்க. அவர் கையில பேப்பர் வச்சுன்னு அதே ஸ்கிரிப்டே அவர் தப்பா படிக்கிறாரு. அப்ப அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? எத்தனை மேலையெல்லாம் கையில எதுவுமே இல்லாமலாம் பேசியிருக்காங்க. ஆனா இவரு இப்ப எழுதி குத்துமே தப்பா பேசுறாரு. அப்ப இவரெல்லாம் எதுக்கு பேசுறாரு? இவரெல்லாம் பேசுறதுக்கு எந்த தகுதியுமே இல்லை. உங்க தலைவர் எதுக்கு முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா எங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வேணும். ஏன்னா வந்து இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்காக இருக்கட்டும், சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும், லேடிஸ்க்காக இருக்கட்டும், அவர் வந்தா மட்டும்தான் ஒரு சேஃப்டியா இருக்கட்டும், இல்ல ஃபியூச்சருக்கான வழியா இருக்கட்டும், விஜய் வந்தா மட்டும் கிடைக்கும். விஜய் வந்தாதான் கிடைக்கும். கண்டிப்பா வேற யாராலையும் கொடுக்க முடியாது. இவங்களால இது வரைக்கும் என்ன சேஃப்டி கொடுத்தாங்க, யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன வேலை கொடுத்தாங்க? எதுவுமே கிடையாது. அப்புறம் எப்படி நம்ம இவங்க வேணும்னு சொல்லி நாங்க எதிர்பார்ப்போம்? எங்களோட அந்த தலைமுறை நல்லா இருக்கணும். சின்ன சின்ன பசங்களாம் நல்லா படிக்கணும். எந்த ஒரு போதை பழக்கத்துக்கும் கெட்டு போக கூடாது. எதனா ஊர்ல இருந்து ஒருத்தனும் இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு எதனா ஸ்போர்ட்ஸ்ல எதனா கான்சன்ட்ரேஷன் பண்ணி அந்த ஸ்போர்ட்ஸ் மூலியமா அவனுக்கு பெரிய ஆள் ஆகணும். அதனாலதான் எங்க தளபதியை வர வைக்கணும். அவர் எவ்வளவு நல்லது பண்ணிக்கிறாரு, தெரிஞ்சோ தெரியாமலும். நல்லவர் ஆனா கொஞ்சம், தலைவர் ஆனா கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்களுக்கு. அவருக்கோசம் ஒரு வாய்ப்பு நாங்கள் கொடுப்போம். எங்க தலைவர் வந்தாக்கா பெண்களுக்கு மெயினா பாதுகாப்பு கிடைக்கும்னு நாங்க நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே வேலை கிடைக்கணும் அப்படின்றது, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே பொருளாதார பிரச்சனைகள் தீரும்ன்றது நாங்க ரொம்ப நம்புறோம். அதுக்கப்புறமா எல்லா ஊழலும் அவர் வந்து அழிப்பாரு, எல்லாமே அந்த ஊழலே இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவாருன்றதை நாங்க ரொம்ப நம்புறோம். அவரை வந்து மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுவார். அவரை வந்து வெளியே வந்து ஏழ்மையா வாழ்றாங்க. நாகரிகம் வந்து அதிகமா வந்து நமக்கு முன்ன போகிறதுனால வந்து சில அம்மா அப்பா வந்து தன்னோட மகனை வந்து நாட்டுக்காக வந்து அர்ப்பணிக்கிறாங்க. அது போல விஷயத்துல வந்து அவர் முன்ன வந்து தெரிவிச்சு மக்களுக்கு நல்லது பண்றது. ஆல்ரெடி இருக்கிறவங்க வந்து ஒண்ணுமே செய்யல, நிறைய ஊழல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. யங்ஸ்டருக்கு வந்து தளபதி வந்து கொஞ்சம் ரோல் மாடலா இருக்கிறதுனால அவர் வந்தா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ வந்து யங்ஸ்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க அரசியலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா தளபதி தான் காரணம். ஸோ இது வரைக்கும் அரசியல் பேசுனது கிடையாது, அரசியலை பத்தி தெரியாது, நியூஸ் வச்சா கூட பார்க்க மாட்டோம். இன்னைக்கு அதெல்லாம் நாங்க பேசுறோம், அதுக்கெல்லாம் வந்து நிக்கிறோம். இன்னைக்கு இது அரசியல்ல வந்து நிக்கிறோம் அப்படின்னும் போது அதுக்கு தளபதி தான் காரணம். அதனால அவர் வந்து சிஎம்மா வந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். தாவேக்காவை என்ன சொல்றாங்கன்னா தற்கூரி, அணில் கூட்டம்னு சொல்றாங்க. திமுகவுக்கு நீங்க ஒரு பேர் வைக்கணும்னா என்ன பேர் வைப்பீங்க? திருட்டு கும்பல். ஆமா, திருட்டு கும்பல், அவ்வளவுதான். கும்பலே தீய சக்தி. தீய சக்தி, ஊரை ஏமாத்தி கொள்ளடிக்கிறவங்க கும்பல. திமுக திருட்டு கும்பல் தான். திமுக நிலை திருட்டு கும்பல் தான். ஆமா, நாங்க தற்கூரி தான், நாங்க அணில் கூட்டம் தான், ஆனா ஓனா கூட்டம் இல்ல.
வேற என்ன சொல்றது, அவங்களுக்கு எதனா பேர் வைக்கணுமா? அவங்களாம் ஒரு அண்டா ஊத்தி தற்கொலை சொல்றவங்க தான்க்கா பெரிய தற்கொலையே. நாங்கள் தற்கொலையாவே இருந்துக்கிறோம், எங்க வேலையை காமிச்சிட்டு போயிடுவோம். அவங்களுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னாக்கா வந்துட்டு அவங்க வந்து எப்படி சொல்றது, எங்களை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னு நாங்க கண்டிப்பா சொல்லுவேன். சரிங்களா, இவங்கெல்லாம் வரக்கூடாது, இவங்களுடைய மக்கள் சக்தியை பார்த்து அவங்க பயந்து அந்த வார்த்தையை சொல்றாங்கன்னு சொல்லுவேன். சரிங்களா, நம்மள அதாவது 2 கட்சி தான் இவ்வளவு நாள். நான் எனக்கு வந்து 34 வருஷத்துல எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஏடிஎம்கேவும் டிஎம்கே மட்டும் தான் இருந்திருக்கு. இது இல்லைன்னா அது இல்லைன்னா இது. புதுசா ஒருத்தர் வருவாங்கன்னு யாரும் நினைச்சு பார்க்கல. எங்க அண்ணா வராரு, எங்க தளபதி வராரு, அவங்களுக்கு நாங்க எல்லாமே உண்மையாவே இருக்கிறோம். சரிங்களா, இதை பார்த்து அவங்க பயந்து அந்த வார்த்தையை சொல்றாங்கன்றத நாங்க கண்டிப்பா சொல்லுவோம். தற்கூரின்னு சொல்ற அளவுக்கு அவங்க எல்லாருமே இப்ப நம்மளை பார்த்து காப்பி வச்சுட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு எல்லாம் ஈஎச்சாங் காப்பின்னு தான் பேர் வைக்கணும். நம்ம ஒரு விஷயம் அவங்களால சொந்தமா பண்ண முடியுமான்னு கேளுங்க. ஒரு சின்ன நடையில இருந்தே இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கட்டும், பேசுற வித டயலாக் முத கொண்டு எதையாவது அவங்க ஓனா பண்ணியிருக்காங்களா? கிடையவே கிடையாது. எல்லாமே டிபி காப்பி தான். அதனால அவங்களுக்கு ஈஎச்சாங் காப்பின்னு பேர் வச்சிருங்க. இல்லைன்னா திருட்டு ஊழல் திமுகன்னு பேர் வச்சிருங்க. வரவங்களை வந்து எதிர்த்து பேசுவாங்க, வளர விடக்கூடாது. சில முன்னோடிகள் இதுக்கு முன்னாடி வந்து வளர்ச்சி அடைஞ்சுக்கிறாங்க. இப்போ வரவங்களையும் வந்து நம்ம காட்டணும். இதனால வந்து கொச்சப்படுத்தி பேசுவோம். இப்போ உதயநிதி என்ன சொல்றாருன்னா, விஜய்லாம் ஒரு ஆளே இல்ல, அவரை வந்து நாங்க ஆப்போசிட்டா கூட பார்க்கல, அவர் நாங்க ஒரு பொருட்டாவே மதிக்கல அப்படின்னு சொல்லி உதயநிதி சொல்றாரு. அவருக்கு நீங்க என்ன ஒரு கருத்து சொல்வீங்க? அவரு வந்து அவரு அந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னா வந்துட்டு அவரும் பயப்படுறாரு நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா அவரும் ஒரு நடிகனா இருந்து வந்தவர் தான். அவருக்கு யாரும் இந்த கூட்டம் வந்ததா இல்ல. சரிங்களா, எங்களுடைய தளபதி வந்து எல்லாமே சம்பாரிச்சிட்டாரு. அவர் வந்து ஊழல் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாரு, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. அநியாயம் நடக்குதுன்றதுக்காக அவருடைய ரசிகர்கள் நாங்கள். சரிங்களா, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அவர் நினைச்சாரு. எங்களுக்காக அவர் வந்து வந்திருக்காரு. சரிங்களா, எங்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்திருக்காரு. அவர் அந்த மாதிரி சொல்றாருன்னா, சொல்றவங்க யாரா வேணா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே சரி பொறாமையாலையும் ஈகோவாலையும் சொல்றாங்கன்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். அவருக்கு அதிலே தெரிஞ்சிச்சு, போட்டி போட்டா நம்ம தோத்துருவோம் தெரிஞ்சிச்சு. அப்ப ஏன் அவர் போட்டியா பார்க்கணும்? அவர் தோத்துறதுன்னு அவருக்கே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவர் எப்படி அவர் எங்களை போட்டியா பார்ப்பாங்க? ஆப்போசிட்டாவே ஒருத்தவங்க ஆப்போசிட்டா பார்த்தா தானே அது போட்டியா இருக்கும். அவர் எங்களை ஆப்போசிட்டாவே பார்க்கல. எப்படி அவங்க தான் ஜெயிக்க போறாங்க, இருக்கிற காசை எப்படி அவங்க வச்சுக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கிறா பார்ப்போம். சரி, ஒரு பொருட்டாவே மதிக்கலன்னா ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஒரு பிரச்சாரத்துக்கு பெர்மிஷன் கேட்டா கொடுக்க மாட்டீங்க. விஜய் எங்கேயாவது போனா பிரச்சனை பண்றீங்க. அவர் பொருட்டா மதிக்கலன்னா நீங்க பண்ணி வீட்டுக்கு ரசிட்டு போக வேண்டியது தானே. ஏன் அவருக்கு இவ்வளவு தூரம் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கீங்க? எல்லா இடத்துலயுமே எதுக்கு பிரச்சனை கொடுக்குறீங்க? எது நடந்தாலுமே விஜய் காரணம். ஒரு உயிர் போச்சுன்னா விஜய் கண்ணையா அவங்க இருக்கும்போது எதுவுமே நடக்காத மாதிரியே பில்டப். ஏன்னா இப்ப யாரும் பேசல, இப்ப விஜய்க்காக பேசுறோம், அதனால வெளியில தெரியுது, அவ்வளவுதான் விஷயமே. அவர் ஒரு ஆளாவே நாங்க மதிக்கல. அவர் சொல்றதெல்லாம் ஒரு கதையா? அவ்வளவுதானா? அவருக்கு பதிலே உங்களுக்கு அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அவர் சொல்றதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டே போனோம், அவ்வளவுதான். அவரு பேசுறதுக்கு நாங்க இக்னோர் பண்றோம், அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற போல அவங்களோட அரசியல்ல வந்து செலவு பண்றதுக்காக பேரம் பேத்திய வந்து நாட்டுக்குள்ள ஊடுருவ இது பண்றாங்க. இவர் விஜய்ன்றவர் வந்து தன்னை வந்து வெளியே தெரிவிச்சு மக்களுக்கு நல்லது பண்ணணும். 4 பேர் ஆண்களை பெண்களும் குழந்தைங்களை யாரா இருந்தாலும் நல்லது பண்ண. என்னோட முகம் தெரியுதா, முகம் தலைமுறையிலிருந்து பாதம் வரைக்கும் என்ன தெரியுதுன்னு போது நான் மக்களுக்காக மட்டுமே வந்து உழைப்பேன். ஒருத்தவங்களை வந்து வெளிப்படுத்துறாங்கன்னா அவங்க பின்தாங்கி போக மாட்டாங்க, முன்ன நின்று செயல்படுத்தி வாழ்வாங்க. உதயநிதி வந்து அவங்க குடும்பத்தோட அரசியல், தாத்தா முறை அப்பா முறை அதை வச்சு செலவு பண்ணி. ஆனா இவர் அப்படி இல்லை. இவர் சுற்றி ஒரு கூட்டம், நீங்க இப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களோட முகமும் உங்களோட தோற்றமும் தெரியுன்றதுனால மக்களுக்கு நீங்க நல்லது பண்றதுக்காக வரலாம். இவர் விஜய் கூட இருக்கிறவங்க வந்து அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்போ ஜூலி என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ந்து விஜயை பத்தி விமர்சிச்சுட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாம தாவேகா வந்து பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உங்களோட கருத்து என்னவா இருக்கு? எப்பவுமே எங்களுடைய தலைவர் வந்து சிங்கிளா தாங்க இருக்கும். சரிங்களா, எங்களுக்கு வந்து அரவணைப்பா வரவங்க நாங்க அரவணைச்சிட்டு எங்க கட்சியில சேர்த்துப்போமே தவிர நாங்க யாருக்குமே போயிட்டு அவங்களுக்கு கூட நாங்க போய் சேர மாட்டோம். சரிங்களா, ஏன்னா நாங்க வந்து எப்பவுமே தனியாவே நின்றுதான் நாங்க வந்து தமிழ்நாட்டை பாதுகாத்து நல்லபடியா கொண்டு வரணும். மெயினா எல்லாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாம கவர்மெண்ட்ல தர எல்லா சலுகைகளும் எல்லாருக்குமே, தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்குமே சரிசமமா போய் சேரணும் அப்படின்றதுதான் எங்க தலைவருடைய கொள்கை. அவங்க டிஎம்கேட ஏ டீம், அவ்வளவுதான். ஜூலிக்கு வந்து இப்ப வருமானம் இல்ல, வேலை இல்ல, அதனால அவங்க வந்து இதை வச்சு சம்பாதிக்கலாம். தளபதியை பத்தி பேசினாதான் மீடியால வந்து இன்னும் பிரபலம் ஆகலாம்னு நினைக்கிறாங்க, வேற ஒண்ணுமே இல்ல. பாஜகவோ டீமோ இல்ல, டிஎம்கேவோ டீமோ இல்ல, எங்களுக்கு நாங்க தான் டீமே.
முடிஞ்சாங்க கூட மோதி பாருங்க, மோதி பார்க்க சொல்லுவாங்க. நாங்கள் தான் கூட்டினே இருக்கோமே, வாயாது தர மாட்டாங்க. அது இப்போ திமுக தான் பி டீமா இருக்காங்க, பாஜக தான் வந்து ஏ டீமாவே இருக்காங்க. அவங்க திமுகவுக்கு பி டீமா இருக்காங்க, அவ்வளவுதான். பாஜகவுக்கு திமுக பி டீமா தான் இருக்காங்க, திமுக பாஜக ஏ டீமா இல்ல. ஆக்சுவலா இது எல்லாருக்குமே தெரியும். ஸ்டாலின் போயிட்டு நம்ம மோடியை மீட் பண்ணி பேசினது தெரியும். அவங்க பின்னாடி நின்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். மோடி மறைக்கிறதுக்காக பேசுறாங்களே தவிர நாங்க யாரும் அவங்க பி டீம் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் எங்க வாயில வந்து நாங்க வந்து பிஜேபி கூட இருக்கிறோம், அவங்க எங்க கட்சி, மோடி எங்களுக்கு அப்படின்னா நாங்க யாருமே இது வரைக்கும் ஒரு தொண்டனா இருக்கட்டும் டிவிகே கட்சியில இருக்கவங்க ஒருத்தராவது அதை பேசியிருக்காங்களான்னு மட்டும் ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. அப்படி இப்ப வந்து சொல்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? நீ சொல்றவங்க எல்லாருமே அவங்க ஆளு, அதனாலதான் அவங்க அதை பேசிட்டு இருக்காங்க. நாங்க ஏன் பேசலன்னா நாங்க அவங்க ஆள் இல்லையே, அதனால நாங்க அதை பத்தி பேசுறதே கிடையாது, அதை நாங்க பொருட்படுத்ததே கிடையாது. அதனால நீங்க பேசிட்டு போங்க, எங்களுக்கு அவ்வளவு கிடையாது. இப்ப கரூர் விஷயத்துல விஜய் மேல பழிய தூக்கி போட்டாங்கன்னு சொல்றாங்க. அதை பொறுத்து உங்களோட கருத்து என்னவா இருக்கு? தாவேகா தொண்டர்கள்லாம் மொத்தமா சேர்ந்து கரூர் விஷயத்துல அண்ணன் மேலேயே பழி போடுறீங்க, அண்ணனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை தானே, அவர் வந்தாரு வந்துட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா ஒரு சைடு வந்து விஜயாலதான் இந்த பிரச்சனையே நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. அதுக்கு உங்களோட கருத்து என்னவா இருக்கு? இல்லைங்க, அந்த கரூர்ல வந்து பிரச்சாரம் இத்தனை வருஷமா பிரச்சாரம் நடந்திருக்குங்க, இத்தனை வருஷமா கூட்டம் வந்திருக்கு. எங்க தலைவர் வரும்போது தான் அத்தனை கூட்டம் வந்தது. ஆனா எங்க தலைவர் வந்து குழந்தைகளும் வயசானவங்களும் வர வேணான்னு தான் அவர் சொல்லி இருந்தாரு. அதையும் மீறி அவங்களுடைய ஆசையாலையும் பாக்குறதுனால எங்க அண்ணன் எங்க தலைவர்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்தாங்க. ஆனா அதுலயும் உள்ள கருப்பாடுகள் இருந்திருக்காங்க, சரிங்களா? அது அந்த டிவிலையும் நிறைய பேர் வீடியோ எடுத்திருக்காங்க. கேமரா நம்ம மீடியா இல்லாம மற்ற உள்ள இருக்கவங்க எல்லாருமே வீடியோ எடுத்திருக்காங்க. அதுல இருக்க கருப்பாடுகள் டிஎம்கேஓ ஏடிஎம்கேஓ சம்திங் அதர் கட்சியாலும் உள்ள இருந்து அதை தாக்கியிருக்காங்க. ஏனால் அது வந்து ஒருத்தருடைய கோட்டை, சரிங்களா? அதே அந்த பர்சன் நான் சொல்ல விரும்பல. அவர் வந்து டிஎம்கேல இருந்திருக்காரு, ஏடிஎம்கேல இருந்திருக்காரு, அது அவருடைய கோட்டை, சரிங்களா? எந்த ஒரு அரசியலும் அது உள்ள வந்து நடக்கக்கூடாது அப்படின்றத அவரும் நினைச்சிருக்கலாம், சரிங்களா? நம்ம எல்லாரையுமே வந்து யாரையும் நம்ம நம்ப முடியாது. உள்ள வந்துட்டாங்க, பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. இதை நம்ம உடைக்கணும்னு நினைச்சு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ திமுக வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க குடும்பத்துக்குள்ளேயே அவர் கடன் தான் தராரு, மக்கள் கிட்ட எப்படி அவர் வந்து அவருக்கு சேவைலாம் செய்வாரு, அதெல்லாம் செய்ய மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிற கடத்தையும் அவங்க குடும்பம் மட்டும் தான் வாங்கி வச்சுக்குது. இதுக்கப்புறம் நானா சொல்றதுக்கு? இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இவங்க வந்து அவரை பத்தி பேசுறதுக்கே தகுதி கிடையாது. இவங்க இது நாட்டையே வந்து கடனா ஆக்கி வச்சுக்கிறாங்க. அதை பத்தி பேசுங்க. அதுக்கு ஏன் ஒரு தலையிலயும் வந்து இவ்வளவு கடன் ஆக்கி வச்சிருக்கீங்க? தமிழ்நாடே கடன் ஆக்கிருக்கு, அது வந்து அவங்க பண்ணிருக்காங்க. இவங்க குடும்பத்துல கடனானா அது அவரு பாத்துக்க போறாரு, அது அவரோட பிரச்சனை. அதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. மு.க. ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, விஜய் எல்லாம் நம்ப கூடாது, விஜய் வந்து இன்னைக்கு வருவாரு நாளைக்கு சினிமா நடிக்க போயிடுவாரு, நம்பாதீங்க, பாட்டு பாடுறவங்க நம்பாதீங்க, டான்ஸ் ஆடுறவங்க நம்பாதீங்க அப்படின்னு ஏதோ சொல்றாங்க. அதை பத்தி என்ன சொல்றீங்க? சரி, எந்த பிரச்சாரத்திலையும் நம்ம ஸ்டாலின் பாடினதே கிடையாதா? ஒரு பிரச்சாரத்துக்குள்ள அவர் பாடினது கிடையாது, அவர் டான்ஸ் ஆனது கிடையாது, ஏதோ கை நடிகனே வாசிச்சாரு, அதெல்லாம் யாருமே அவர் பண்ணவே இல்லையா? இல்ல ஸ்டாலின் ஆடலையா? உதயநிதி ஆடலையா? விஜய் ஆடுறான்னா அவங்களுக்கு பொறாமை, ஏன்னா அவர் நல்லா ஆடுறாரு, இவங்களுக்கு ஆட தெரியலன்ற பொறாமையில பேசுறாங்க. அதனால அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. எங்க ஆள் நல்லா ஆடுறாரா, நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு போறோம். இவங்க பேசுறதெல்லாம் நாங்க காது கொடுத்து கூட கேட்கறதுக்கு தயாரா இல்ல. அப்படின்னா சீமான் எங்க வந்தாரு, இவரு ஸ்டாலின் எங்கேருந்து வந்தாரு, கருணாநிதி எங்கேருந்து வந்தாரு, அப்புறம் இவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, இவங்க எல்லாமே வந்து சினிமால இருந்து வந்தவங்க தான். இன்னைக்கு அவங்க ஆண்டுட்டு போகலையா? அது மாதிரிதான் சினிமால இருந்து வந்தவங்க வந்து ஆளக்கூடாது கிடையாது. அவர் வந்து சினிமாவை விட்டுட்டு தன்னோட சம்பளத்தை தான் விட்டுட்டு 250 கோடி சம்பாதிக்கிற ஒரு ஆள் வந்து தன்னோட வாழ்க்கையை விட்டுட்டு மக்களுக்கு நான் திருப்பி நன்றி கடன் செலுத்தணும்னு வந்திருக்காரு. இப்போ வந்து ஸ்கிரிப்ட் வச்சு படிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டே சரி, இருக்காங்க. எங்க ஆளு ஸ்கிரிப்ட் வச்சு படிக்கிறாருன்னு சொல்றாங்கல்ல, அவர் எதை வச்சு படிக்கிறாரு? எத்தனை மீடியால எடுத்து போட்டாங்க, அவர் கையில பேப்பர் வச்சுன்னு அதே ஸ்கிரிப்டே அவர் தப்பா படிக்கிறாரு. அப்ப அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? எத்தனை மேலையில கையில எதுவுமே இல்லாமலாம் பேசியிருக்காங்க. ஆனா இவரு இப்ப எழுதி குத்துமே தப்பா பேசுறாரு. அப்ப இவரெல்லாம் எதுக்கு பேசுறாரு? இவரெல்லாம் பேசுறதுக்கு எந்த தகுதியுமே இல்ல. அதெல்லாம் பேச வேணா சொல்றீங்க. திமுக வந்து ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா அதிமுக கூட போயிட்டு தாவேகா வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்னவா இருக்கு? ஒருவேளை சேர்ந்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? தெரியல, அதை பத்தி சேர்ந்தா பரவாயில்லையா? இல்ல, எனக்கு வந்து தனியா நிக்கணும், தளபதி வந்து எப்பயுமே தனியா நின்னாதான் நல்லா இருக்கும், கெத்தா இருக்கும் அப்படின்றது என்னோட கூட்டணி வைக்க அவர் ஆரம்பத்துல இருந்து சொன்ன ஒரே விஷயம் இதுதான். நாங்க தன்னிச்சையா தான் நிக்கிறோம், நாங்க தனிமையா தான் இருப்போம், விஜய் கட்சியா மட்டும்தான் இருக்கும், யாரு கூட கூட்டணியா இருக்கா அப்படி நினைச்சிருந்தா அவர் இப்ப வச்சிருக்கலாம். அவருக்கு அது வேணாம். அவர் தனியா அவருடைய பொறுப்புல அவர் எல்லாமே செய்யணும்னு விரும்புறாரு. அதனால வந்து கூட்டணிக்குள்ள வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு போட்டியா யார பாக்குறீங்க? எங்களுக்கு போட்டி நாங்க தான்.
உங்களுக்கு போட்டி நீங்க தான். ஆமா. எந்த கட்சியும் எதிர்கட்சியும் எங்களுக்கு எதிர்கட்சியெல்லாம் நாங்க பார்க்கல. கட்சிக்கு போட்டியா பார்த்தோன்னா நான் வந்து பிஜேபி தான் பார்ப்பேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னைக்கு இருக்கிற எனக்கு நான் நின்று வாழ்றேன்னு போது இந்த அரசாங்கத்துல இருந்து மக்களுக்கு எதனா நானும் உதவி பண்ணணும். அதனால பிஜேபி மேல் இடத்துல இருந்து தான் ஃபைட் பண்றது. கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் எதனா ஒரு வெற்றி பாதையை தேடி போகலாம். இதனால அரசியல் எப்படின்றது நமக்கு தெரியாம உள்ள போயிட்டு வெளியே தலை குனிஞ்சு வரக்கூடாது. விஜய்க்கு எதிராக யாருமே போட்டி இல்லை, ஏன்னா எல்லாரும் பயப்படுறாங்க. அதனால தான் அவங்களாம் வந்து அவங்கள வந்து போட்டி அவங்கள தான் நினைச்சுக்கணும். நாங்க யாருமே போட்டியாவும் நினைக்கல. ஏன்னா இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால டிஎம்கேவை நம்ம போட்டியா வச்சுட்டு இருக்கோம். மற்றபடி வேற யாருமே நமக்கு போட்டி கிடையாது. எந்த கட்சியுமே நாங்க போட்டியா நினைக்கலங்க. ஏன்னா வந்து எந்த கட்சியுமே இருந்து எந்த மக்களுக்குமே வந்துட்டு எப்படி சொல்றதுங்க, எதுவுமே கிடைக்கலங்க. போட்டியா நிக்கிறவளுக்கு ஆளே இல்லை யாருமே. எதனால போட்டியா பார்க்க மாட்டீங்க? அக்கா சின்ன சின்ன பூச்செல்லாம் போட்டியா பார்த்து ஒரு பிரோஜனமும் இல்லக்கா எங்களுக்கு. நான் பெரிய பெரிய சிங்கமா பார்க்கணும்க்கா போட்டியா. இது வரைக்கும் எந்த சிங்கமும் இல்லைன்னு சொல்றீங்களா? அந்த சிங்கமும் இல்லக்கா, இத்தனை நாள் ஏமாந்துட்டாங்க, இதுக்கப்புறம் ஏமாத்த முடியாதுக்கா. உங்க தொகுதியில தான் இந்த கட்சி வரும்னு நினைக்கிறீங்களா? தமிழகம் முழுக்கமும் இந்த கட்சி தான் வரும். சிஎம்ஏ அவரு தான்க்கா. தளபதிக்கு நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? நீங்க தளபதி என்னைக்குமே பயப்படாதீங்க. நாங்க எல்லாருமே உங்க கூட இருக்கோம். கண்டிப்பா 2026 நீங்க தான் சிஎம்.